ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப். ஸோ நான் சொல்லி இன்னைக்கு இந்த கேட்டீங்கன்னா ஆல்ரெடி பார்த்து செகண்ட் லைஃப் கூட அடுத்த சாப்டர் இந்த வீடியோ பார்க்க போறோம். இது வேற இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. அண்ட் தென் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் புரியாத மாதிரி தான் இதுல கொடுத்துருப்பாங்க. பட் நான் புரிஞ்ச மாதிரி உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் நீங்க இன்னும் முன்னாடி பட்ட வீடியோ வந்து பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம அதை போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் தென் அதை பார்த்துட்டு வந்து பார்த்தா உங்களுக்கு புரியும். சரி சார், இன்னைக்கு இந்த கேட்டீங்கன்னா செகண்ட் லைஃப் கூட அடுத்த சாப்டர் இந்த வீடியோ பார்க்க போறோம். வாங்க செகண்ட் வீடியோல போய் ஃபுல் வந்து பார்க்கலாம். போன வீடியோ கடைசியில வந்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பான் வந்து ஒருத்தங்களும் தேடி வந்திருப்பான். அந்த அவங்க இங்க இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு கடைக்குள்ள வரும்போது அங்க நிறைய ஆயுதங்கள்லாம் இருக்கும். அதுல நம்ம ஹீரோ வந்து பாத்துட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து ஒரு டேகர் வந்து பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும். அந்த அதை பாத்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க உள்ள வந்திருப்பாங்க. அதோட போன சாப்டர் முடிஞ்சிருக்கும். இந்த சாப்டர் ஸ்டார்டிங்லயே அம்மா நீ யாருப்பா தம்பி இங்க இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க, அப்ப நம்ம ஹீரோ வந்து இவரே பாத்துட்டு இருக்க, நான் நீ யாருன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோவா அந்த கத்தியை கீழே வச்சுட்டு அந்த போட்டோல பார்த்த மாதிரி அவர் அப்படியே தான் இருக்காரு. என் தம்பிக்கு நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணி அந்த அக்காசா கில்டுல கூட வந்து அந்த கிளான்ல கூட வந்து இவரு ஒரு உறுப்பினரா தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பாத்துட்டு இருக்கிறான். ஆனா இவரோட பேர் சொல்லவே இல்லை. இவர் பேர் வந்து எனோவா. அண்ட் தென் இந்த எனோவா வந்துட்டு என் தம்பிக்கு எவ்வளவு நாளும் பண்ணியிருந்தாலும் வந்து ஒரு அப்பா மாதிரி கூட இருந்திருக்காரு. என் தம்பியா வந்துட்டு அப்பான்னு வந்து சொல்லி இருக்கிறான். அண்ட் தென் அதுக்கு கண்டிப்பா ரீசன் இருந்திருக்கும். ஏன்னா வந்துட்டு எங்க அப்பா என் கூட வந்து அந்த அளவுக்கு இருந்ததே இல்லை. சின்ன வயசுல வந்து சந்தோஷமான டைம்ல மட்டும் தான் அவர் இருந்திருக்காரு. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அப்படிதான் கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறான். எனக்கு வந்து ஒரு ஆயுதம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்க, என்ன பைத்தியக்காரா இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நீ ஆயுதமே கேட்கலாமா, இந்த இடத்த பாரு அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல காமிக்கும் போது இதுல வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஏன் உங்களுக்கு வந்து ஏதோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா எனக்கு பிரச்சனை தான், இங்க ஆயுதம் கிடையாது, நீங்க இருந்து கிளம்பு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பத்தி சொல்லிட்டு அண்ட் தென் முதல்ல நொவுரு அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோவையும் தள்ளி விட்டுட்டு அப்படியே அவங்க போயிட்டு இருக்கும் போதே வந்து ஆமா ஆர்கிகல் டிஸ்பேண்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க ஒரு செகண்ட் வந்து அவரு ஸ்டென் ஆயிட்டு அண்ட் தென் இது விஷயம் நீ கேட்க கூடாது தம்பி அப்படி சொல்லிட்டு அவரு வந்து சொல்றாரு. இவர் வந்து ஒரு பிளேயர் கிடையாது, இவர் வந்து ஒரு பிளாக் ஸ்மித்தா இருக்கிறாரு. அண்ட் அதனாலதான் வந்து ஆர்கிகல்ல வந்து ஒரு உறுப்பினர் கிடையாது, அதாவது ஒரு பிளேயர் கிடையாது. பட் இருந்தாலும் வந்து அவங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப க்ளோஸா இருந்தாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். அதுலயும் வந்து ஆர்கிகல்ல வந்து நிறைய போர்களை ஜெயிச்சதுக்கு மெயினான காரணமே வந்து இவர் தான். இவரோட ஆயுதங்கள்லாம் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும், அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்த்துட்டு அண்ட் தென் நீங்க இப்ப ஏன் வந்து ஆயுதங்களை வந்து செய்ய மாட்டேங்கிறீங்க, இந்த ஆயுதங்களை ஏன் வந்து விற்க மாட்டேங்கிறீங்க, இதெல்லாம் பார்த்தா எதுவும் விற்காத மாதிரி இருக்குது, அதுக்கு ரீசன் என்ன அப்படி சொல்லி வந்து கேட்கும் போது வந்துட்டு நீல அந்த விஷயத்துல வந்து தலையிடாத அப்படி சொல்லி வந்து அவரு சொல்ல, ஒருவேளை இப்படி இருக்குமோ உங்களை வந்து நிறைய கில்ல இருந்து ஆஃபர் பண்ணிருப்பாங்க, நீங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிருப்பீங்க, எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படி சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருப்பீங்க. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, உங்களுக்கு வர கஸ்டமர் எல்லாத்தையும் வந்துட்டு அட்டாக் பண்ணிருப்பாங்க. அண்ட் தென் உங்களுக்கு வந்து இப்ப வந்து பிளாக் லிஸ்டா இருக்கிறதே வந்து சுத்தமா பிடிக்கல தானே. அண்ட் தென் இதுதான் ரீசனா இருக்கும். அண்ட் தென் இதை ஈஸியா யார் வேணா கெஸ் பண்ற அளவுக்கு தான் இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு யாரும் கெஸ் பண்ண முடியாதான்னு நினைக்காத அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கிறான். ஒருவேளை உங்களுக்கு அதுதான் பிரச்சனைனா நீங்க அதை பத்தி கவலையப்படாதீங்க, எங்களுக்கு வந்து வித்துருங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்ல, அது கேட்ட அவனு வந்து ஓகே நான் விக்கிறேன், சரி ஓகே உனக்கு இந்த இடத்துல வந்து உனக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி அவரும் கேட்க, எனக்கு இந்த டேகர் தான் வேணும் அப்படி சொல்லி சொல்ல, இந்த டேகரா அப்படி சொல்லிட்டு அவரு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இந்த டேகரை பத்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு இந்த விஷயத்த வந்து ஒரு டார்க் எலிப் தான் சொல்லியிருந்தாங்க, இந்த ஒரு டேகர் வந்து பவர்ஃபுல்லா இருக்கும் அண்ட் தென் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னு வந்து இந்த பிளாக் ஸ்மித் சொல்லும் போது, ஒருவேளை அவனா இருப்பானோ, அவன் ஒரு பைத்தியக்காரன் ஒரு முட்டாளு, அதாவது யாரை பத்தி நினைக்கிறாங்கன்னா இவங்க வந்து கேரியை பத்தி தான் நினைக்கிறாங்க, அவர் பைத்தியக்காரன் தான் பட் ஆனா நல்ல ஒரு பவர்ஃபுல்லான தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு வந்து ஒரு புத்திசாலி கூட அப்படி சொல்லிட்டு அவர் நினைச்சுக்கிட்டு, சிறக்கை வந்து உனக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் பட் ஆனா அதுதான் அவ்வளவு ஈஸியா இருக்காது, அது அந்த அளவுக்கு காஸ்ட்லியா இருக்கும், சரி நீ டுட்டல் காஸ்ட் வந்து என்னென்ன வந்து எடுத்தியோ அதெல்லாம் வந்து எனக்கு காமி அப்படி சொல்ல, நம்ம ஹீரோக்கு வந்து என்னெல்லாம் கிடைச்சதோ அதெல்லாம் வந்து காமிக்கிறான். பட் வந்து ஸ்வாடும் இந்த பிரேஸ்லெட் வந்து அவன் வந்து காமிக்கவே இல்லை. அண்ட் தென் அது காமிக்காம இருக்கும்போதே வந்து இதை பார்த்துட்டு இது வந்து சும்மா குப்பைன்னு தான் நிறைய பேர் நினைப்பாங்க, பட் ஆனா இது குப்பை கிடையாது, நிறைய விஷயங்களை மேக் பண்றதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படி சொல்லி இது பார்த்துட்டு இருக்கும்போதே வந்துட்டு அப்பதான் வந்து அவர் கவனிக்கிறாரு அவனோட ஸ்வாட. அண்ட் தென் இந்த ஸ்வாட பார்த்த உடனே அவருக்கு தோணிருச்சு அண்ட் தென் இது கண்டிப்பா வந்து ஒரு ஓலி ஸ்வாடா தான் இருக்கும், ஆனா இந்த ஓலி ஸ்வாட தன்மையில போய் இப்ப வந்து ஒரு டார்க் ஸ்வாட் மாதிரி இருக்குது அப்படி சொல்லி அவர் பார்த்துட்டு அப்புறம் கையில கூடிய பிரேஸ்லெட் பாக்குறாங்க, இது பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்குது ஆனா வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாவும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காரு. இதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து 2 பொருள் வந்து வைக்கிறான். அதாவது இந்த டைம் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்ததுக்காக வந்து 2 பொருள் வந்து கொடுத்தாங்கல்ல, அந்த ஹைன் ஹெல்மெட், அதாவது நம்ம அந்த லைனோடைய மென்ஸோட ஹெல்மெட் அந்த சொல்லி வந்து ஒரு ஹெல்மெட் இருக்குது. இந்த ஹெல்மெட் எப்படிப்பட்டதுன்னா வந்து ஒரு முன்னாடி ஒரு பீஸ்ட் கிங் வந்து இருந்தாங்க, அவங்களோட ஹெல்மெட் தான் இந்த ஹெல்மெட். அப்புறம் வந்து ஒரு எக், அந்த எம்பிரியோ அப்படிங்கிற ஒரு எக், அண்ட் தென் இந்த எக் இருக்குது பாத்தீங்களா, இது வந்து ஒரு டீமனோட எக், அதாவது இதுக்குள்ள வந்து டீமன் கிரியேச்சர் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் இது வந்து ஒரு பொறிக்கிறதே வந்து ஒரு ஸ்பெஷலா இருக்கும். அண்ட் தென் இது பொறிச்சிட்டு யாரை முதல்ல பாக்குறாங்களோ அவங்க தான் வந்து இது ஃபாலோ பண்ணும் அப்படி சொல்லி இது போட்டுருக்குது. இதை பார்த்துட்டு நீ எனக்கு
காமெடி பண்றியா, இதெல்லாம் என்கிட்ட கொடுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து யோசிக்கிறாரு. இது வந்து ஒரு அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு லெஜெண்டரி டைப் ஆனது. அந்த ஒரு ஹெல்மெட் இருக்கு பாத்தீங்களா, அதுவே வந்து ஒரு பீஸ்ட் கிங்கோட ஹெல்மெட். அந்த டைம்ல அவர் நிறைய போர்கள்லாம் வந்து மேக் பண்ணிருக்காரு. அந்த டைம்ல இருந்த அந்த ஹெல்மெட் வந்து அவ்வளவு வந்து ரேர் ஆனது. அது மட்டும் இல்ல, அந்த எக்குங்கிறது இன்னும் ரேரான ஒரு விஷயம். ஏன்னா அது எம்பிரியோட எக். அந்த எம்பிரியோங்கிறதே வந்து அந்த டீமனோட காட்டு அந்த கார்டு இருக்குது. அந்த கார்ட்லயே வந்து ஒரு கிங் மாதிரி வந்து சொல்லிக்கலாம், வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிங் மாதிரி சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பறவையோட ஒரு எக்குங்கிறது வந்து இன்னும் வந்து பயங்கர ரேரானது அப்படி சொல்லி இவர் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து சொல்றா, உங்களுக்கு இந்த டேகர் செய்யறதுக்கு இதெல்லாம் வந்து பத்தலினாலும் அண்ட் நம்ம வேற ஒரு விஷயங்கள்லாம் வந்து பண்ணிக்கலாம் அப்படி சொல்றாங்க. அப்ப அவரு யோசிச்சு பாக்குறாரு, இவங்க இருக்கிற பொருளோட வந்துட்டு இந்த டேகர் வந்து அவ்வளவோ வந்து பவர்ஃபுல்லா இருக்க போறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இவன் வந்து அந்த அளவுக்கு வந்து பண்ணிருக்கான், எனக்கே வந்து சவால் விடுறான், நீங்க வந்து பண்ண முடியுமா அப்படி சொல்லி சவால் விடுறான் அப்படின்னு வந்து அவரு வந்து ஒரு வாரி வந்து பாத்துட்டு இருக்காரு இவனை. அப்புறம் நான் வந்து இந்த 2 பொருளை கொடுக்குறேன் பாத்தீங்களா, அதுக்கோசரம் வந்து எனக்கு இந்த ஐ ஆஃப் த கேஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து எனக்கு வேணும், அதை நீங்க செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பதான் அந்த கண்ணை பத்தி சொல்றாங்க. அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு மிருகத்துடைய ஒரு கண்ணு. அந்த மிருகத்துக்கு வந்து ஒரு பல கைகளும் அதே மாதிரி பல கண்களும் இருக்கும். அந்த கண்ணுங்கிறது ரொம்ப ரேரான ஒண்ணுதான். அதுக்காக வந்து இந்த 2 பொருளை ட்ரேட் பண்றதுக்கு வந்து ஒரு சரியான விஷயம் தான் அப்படின்னு சொல்லி அவரு வந்து யோசிக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ கேட்கறா, என்ன உங்களுக்கு ஏதோ பிரச்சனையா, மத்தவங்க வந்து ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, நான் தான் சொல்லிட்டேன்ல மத்த கிளான்ல இருந்து யாரும் வந்தாங்கன்னா அதை நான் வந்து பாத்துக்கிறேன், ஏன் உங்களுக்கு வந்து அவங்கள பார்த்து ஏதோ பயமா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப அவரு வந்து பயங்கரமா கடுப்பா, எனக்குலாம் அவங்க மேல பயம் இல்ல அப்படின்னு அவரு சொல்றாரு. சரி ஓகே ஓகே நான் வந்து பண்ணி தரேன் அப்படின்னு அவரு சொல்லிட்டு அப்புறம் அந்த டேக்கரை வந்து நம்ம ஹீரோட்ட வந்து கொடுத்துறாங்க. அண்ட் தென் அந்த டேக்கரை வந்து நம்ம ஹீரோ வந்து அப்ரைசல் பண்ணும்போது அப்ரைசல் வந்து ஃபெயில்ட் ஆகுது. அவன் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து அப்ரைசல் பண்ணும்போது ஃபைனலி வந்து அது அப்ரைசல் ஆகுது. அதே சமயத்துல வந்து டிராகன் ஐஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது, 15% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் வந்து அந்த டேக்கர் பத்தி வந்து சொல்றாங்க, அது வந்து B- ஒரு கிரேட் உள்ள ஒரு ஸ்வார்டு. அது வந்து முன்னாடி வச்சிருந்த ஓனர் வந்துட்டு இறந்துட்டாங்க. அதனால இதுக்கு வந்து ரொம்ப வஞ்சம் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஸ்வார்டுக்கு வந்து எமோஷனல் இருக்குதாமா. அதனால வந்து அதுக்கு வந்து பவர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சு அப்படி சொல்லி வந்து போட்டுருக்குது. அப்புறம் அதோடைய தனிப்பட்ட ஸ்கில்ல வந்து அது இருக்குது. அது என்னன்னு வந்து காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கில் என்னன்னா வந்து டார்ஃபோடி விசஸ் அப்படி சொல்லி வந்து போட்டுருக்குது. அது என்னன்னா வந்துட்டு இந்த டேகர் வந்து யார் யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு எமோஷனல் வந்து எப்ப அதிகமாகுதோ அப்போ வந்து அது ஸ்கில் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படி சொல்லி போட்டுருக்குது. அப்புறம் வந்து ஸ்வார்ட் ஆஃப் த ரேங்கர் அப்படி சொல்லி வந்து ஒன்று போட்டுருக்குது. அது என்னன்னா வந்துட்டு இந்த ஸ்வார்ட் வந்து யூஸ் பண்ணும்போது வைட்டாலிட்டி எப்போ வந்து 20% கீழே வருதோ அப்ப அது வந்து ஒரு பாய்சன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது ஒரு ஐஸ் பாய்சன் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்ல வந்து அது வந்து காமிக்கும் அப்படி சொல்லி அது போட்டிருக்குது. அப்புறம் அந்த டேகர் வந்து கண்டினியூஸா க்ரோத் ஆகக்கூடிய ஒண்ணு. அதாவது நம்ம ஹீரோ எப்பப்பெல்லாம் வந்து பவர்ஃபுல் ஆகுறானோ அதே சமயத்துல அந்த ஸ்வார்ட் அந்த டேகர் வந்து பவர்ஃபுல் ஆயிட்டே போகும் அப்படின்னா அது போட்டுருக்குதா. பரவாயில்ல, இது ஒரு நல்ல ஒரு டேகரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த டேகரை வந்து பாத்துட்டு இருக்குதா. பரவாயில்ல, இது ரொம்ப சூப்பரா இருக்குது, வேற லெவல்ல இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும்போது வந்து சிஸ்டம்ல வந்து ஆல்ரெடி வந்து நோட்டிபிகேஷன் வந்து பாக்குறான். இந்த டேகரை வந்துட்டு வேற ஒருத்திக்காக வந்து அந்த டார்ஃப் வந்து செஞ்சிருந்தாங்க. பட் வந்து அவர் வந்து இறந்துட்டாங்க. இறந்தனால வந்து இதுக்கும் ஒரு வஞ்சன்ஸ் வந்துருச்சு. அதாவது இந்த டேகருக்கு வந்துட்டு ஒரு கோவங்கிற மாதிரி வந்துருச்சு. அதனால இதோட பவர் வந்து நிறைய ஆச்சு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, அதேதான் இதுல திரும்பி இருக்குது. இந்த டேகரை வந்து யாருக்கு செஞ்சாங்கன்னு தெரியல, பட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து வெளியே வரான். வெளியே வரும்போதே ஃபுல்லா வந்து இருட்டா இருக்குது. அண்ட் அப்பதான் வந்து கை கறிக்காரம் அது வந்து இருக்குதுல ஹேண்ட் வாட்ச், அதை வந்து எடுத்து பார்க்கும்போது இது வந்து இப்ப வந்து மூவ் ஆன மாதிரி இருந்துச்சுல. அண்ட் தென் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இது வந்து சுத்த ஆரம்பிக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அதை பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போதே வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி தோணுது, இங்க யாரும் வந்து நம்மள வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படி சொல்லி தோணுது. அண்ட் தென் அதே மாதிரி தான் வந்து நிறைய பேர் வந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 15 இல்ல ஒரு 17 பேரை வந்து என்ன ஃபாலோ பண்றாங்க. இவங்க வந்து அட்டாக் பண்ணலாம், உங்களை வந்து முடிச்சு விடலாம், பட் அது வந்து பின்னாடி பிரச்சனையா வந்துடும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு சந்துக்குள்ள போறான். போன உடனே வந்துட்டு எங்கடா போனான்னு சொல்லி வந்து டக்குன்னு வந்து பாக்குறாங்க. பட் நம்ம ஹீரோ வந்து அங்க ஆளையே காணோம். அட பாவீங்களா, எங்கடா அவனை தப்பிக்க விட்டீங்க, எப்படிடா தப்பிச்சா அப்படி சொல்லி வந்து பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டு ஒரு கடைக்குள்ள வந்து போறான். அண்ட் தென் அவங்க போகும்போதே வந்துட்டு இந்த மாதிரி உள்ள வாங்க அப்படி சொல்லி வந்து கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து காசு கொடுத்துட்டு எனக்கு வந்து டாப் ஃப்ளோர்ல வந்து ஒரு நல்ல வியூ உள்ள ஒரு பிளேஸ் வேணும் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ கேட்க அப்புறம் வந்து இடத்துல வந்து கொண்டு போய் விடுறாங்க. அண்ட் தென் இதுதாங்க வந்து ஒரு டாப்பான ஒரு பிளேஸ், அண்ட் தென் நல்ல வியூ இருக்கும், என் கடையில தான் வந்து இருக்கக்கூடிய நல்ல ஒரு வியூவே இதுதான் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து நம்ம ஹீரோ வந்து உட்காரக்குறாங்க. சரி எனக்கு ஒரு நல்ல காஃபி அது வந்துட்டு கொஞ்சம் நல்லா போட்டு கொடுங்க, நல்லா வந்து திக்கா போட்டு கொடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அவன் தம்பி எல்லாம் இந்த பிளேஸ்ல நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பான். அந்த பிளேஸ்ல நம்ம ஹீரோ வந்து சுத்தி பார்த்துட்டு அந்த கடைசியா வந்து இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறா. உட்காரும் போது வந்து காஃபி வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்களா இருக்கும்போது எப்படி இருந்து எனக்கு புரியுது, நீ வந்து ரொம்ப சந்தோஷமா உன் டீம்மேட்ஸோட ஜாலியா நீ இங்க இருந்திருப்பில. அண்ட் தென் எனக்கும் வந்து அப்ப இப்ப வந்து அவனோட ஃபீல் தான் வருது, இந்த காஃபி ரொம்ப கசப்பா இருந்தாலும் அந்த அதுதான உண்மையும் கூட அப்படி சொல்லிட்டு அவனு வந்து கொஞ்சம் ஃபீல் பண்றான். அண்ட் தென் அடுத்த நாளே அதே மீன் ஒரு மாசம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கீங்களேன். அந்த ஒரு மாசம் கழிச்சு நேரம் எங்க போறான்னா அந்த பிளாக் ஸ்மித்தோட பிளேஸுக்கு தான் வந்து நம்ம ஹீரோவும் போறான். அது அந்த பிளாக் ஸ்மித் கேட்கறான், ஏன் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கிறேன், ஆமா இந்த டைம் எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் இல்ல சும்மா வெளியே போனேன், எனக்கு ரொம்ப சலுப்பு சங்கடமா இருந்துச்சு அதனாலதான் உள்ள வந்தேன்
அப்படி சொல்றான். அப்புறம் வந்துட்டு அவனும் சொல்றான், இவன் என்னதான் திட்டினாலும் வந்து இவன் கேட்கறதும் இல்ல, இவன் கோவப்படுறதும் இல்ல, இவனை என்னதான் பண்றதுன்னே தெரியல. அந்த இந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணிடுவேன்னா வந்து அவனை கண்டிக்கவே மாட்டேன், அவன் எப்படியே எடுத்துட்டு போறான் அப்படி சொல்லி நான் கம்முன்னு விட்டுருவேன் அப்படி சொல்லிட்டு அவரு கம்முன்னு ஒரு வேலையை வந்து பாத்துட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம என்ன பண்ணிருப்பேன்னா டிராகனைஸ் யூஸ் பண்ணி அந்த வந்து அந்த அவங்க எப்படி எப்படிலாம் வந்து அதை அடிக்கிறாங்க, எப்படி எப்படிலாம் வந்து இது பண்றாங்க அப்படி சொல்லி நம்ம வந்து பாத்துக்கிட்டு அப்புறம் வந்து அவன் யோசிச்சு பார்ப்பான், இந்த ஆயுதங்கள் மூலியமா தான் என் தம்பி வந்து அந்த அளவுக்கு வந்து பெரிய ஆளா அவனுக்கு வந்து ஒரு பட்ட பேரே இருந்துச்சு எவன்ஸ் கிங் அப்படி சொல்லி இருந்துச்சு. அதுக்கு மெயினான காரணமே வந்து இவரு தான், இவருக்கு கொடுத்த அந்த ஆயுதங்கள்னாலதான் வந்து இவர் வந்து போயிருந்தாரு. அண்ட் தென் இப்படிதான் வந்து இது ப்ராசஸ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போதே வந்து அவர் பக்கத்துல வந்துட்டு, என்ன நீ தூங்குறியா, உனக்கு என்ன தைரியமா இருந்தா இங்க வந்து தூங்கிட்டு இருப்ப, உன்னை வந்து அப்பயே வந்து வெளியே போச்சல, நீ வெளியே போ அப்படி சொல்லும் போது நான் தான் சொன்னல எனக்கு சலுப்பா இருக்குது அப்படி சொல்லி சொல்றான். அப்ப ஒரே நிமிஷம் இங்க அப்படி சொல்லிட்டு அப்புறம் அங்க போயிட்டு உனக்கு சலுப்பா இருந்தா நீங்க வந்து வேலை செய்ய, இல்ல வந்து கம்முன்னு வந்து வெளியே போ அப்படி சொல்லி சொல்ல. அப்ப நம்ம மீரா என்ன பண்றான் வந்து கம்முன்னு உட்காந்து வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அவனை இதை எடுத்து சுத்தியில எடுத்து அடிச்சிட்டு இருக்கிறான். சரி எப்படி வந்து நாங்க நெருப்பு மூட்டுறது, இது எப்படி வந்து ஒரே லெவல்ல வந்து நாங்க மெயின்டைன் பண்றது அப்படி சொல்லி கேட்கறான். அப்புறம் வந்து உங்களுக்கு என்ன பிபி சுகர் இது இருக்குதா, சொன்னீங்க எனக்கு இது மாத்திரைக்கு இது வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நம்ம வீரா கேட்டுட்டு இருக்கும்போது, நீ முதல்ல வாயை மூடு, நீ முதல்ல வாயை மூடிட்டு உன் வேலையை மட்டும் பாரு, எப்ப பார்த்தாலும் பேசிட்டு தொண்டை பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடுப்பா வர. சரி ஓகே அதை விடுங்க, எப்படி வந்து நெருப்பு மூட்டுறது அதையாச்சும் சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கிறேன். அண்ட் அவரு வந்து பயமா கத்திட்டு இருக்கிறாரு. அண்ட் நம்ம ஹீரோ யோசிக்கிறான், என் கூட இருக்கிறது ஃபன்னாதான் இருக்குது அப்படி சொல்லி யோசிக்கும் போது அப்படியே அந்த சீட்டை வந்து கட் பண்ணி வேற ஒரு சீன் வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஆல்ரெடி ஒரு கிளானி வந்து காலி பண்ணார்ல, அந்த அசூர் ஸ்வாட் கில்டு அது வந்து காலி பண்ணார்ல, அதை பாக்குறதுக்கு வந்து ஒருத்த வந்திருக்கிறான். அவன் வந்து பார்த்துட்டு பயங்கரமா சாக்காவரா, என்னடா அது இந்த அளவுக்கு இது டேமேஜா இருக்குது, அந்த மெசேஜ்ல வந்த அளவுக்கு கூட வந்து பயங்கரமா இருக்குது, இங்க வந்து மக்கள்லாம் வந்து உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறதோட அண்ட் தென் கஷ்டப்பட்டு சீக்கிரட்டா வந்து நிறைய பொருளா வந்து வச்சிருந்தோம், அதுவும் வந்து அழிஞ்சு போச்சு, எல்லாருமே வந்து அழிஞ்சு போச்சு, இது எவன்டா பண்ணிருப்பா, எவனோ ஒருத்த ஒரே நாள் எல்லாத்தையும் பண்ணிருக்கிறான் அப்படி சொல்லி வந்து பாக்குறாங்க. அப்புறம் வந்து அவன் ஆட்கள் சொல்றாங்க எவன் தெரியல, அந்த எவனா இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி அவனை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க, அந்த அவனை முடிச்சு கூட கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாத்தையும் அனுப்பிடுறான். நமக்குனே எல்லாம் வந்து தொலைறாங்க, எப்ப பார்த்தாலும் எவனோ ஒருத்த வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படி சொல்லிட்டு அவன் உட்டி வந்து கழட்டி விடுறான். கழட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து காமிக்கிறாங்க இவன் பேர் என்ன லியான்ட்டு. அண்ட் தென் இவன் அசூர் ஸ்வாட்கள்ல வந்து 5 லீடர் இருக்காங்க, அதுல ஒன் ஆஃப் த லீடர் தான் இவன். அண்ட் அது மட்டும் இல்ல வந்து ஆர்டியாவோட ஒரு எக்ஸ் மெம்பர், அதாவது நம்ம ஹீரோட தம்பி இருந்தான் பாத்தீங்களா, அந்த கில்ல வந்து இவனு வந்து இருந்திருக்கான். பட் இப்ப வந்து அந்த கில்டே இல்ல, அதனால வந்து ஒரு எக்ஸ் மெம்பர். அண்ட் தென் நம்ம ஹீரோட தம்பியோட அந்த கொலைக்கு வந்து இவங்க ஒரு காரணமா இருக்கலாம். அண்ட் தென் ஃபியூச்சர்ல என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். அண்ட் அப்படி இந்த சீனை வந்து கட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவங்க கிட்ட கேக்குறாங்க, அதாவது அந்த பிளாக் இருந்து கேக்குறாங்க, எனக்கு இது வந்து சொல்லி தரீங்களா, இந்த லிப்டர் எப்படி பண்றது அப்படின்னு வந்து சொல்லி தரீங்களா அப்படி சொல்லி கேட்கும்போது, எதுக்கு வந்து உனக்கு நான் சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல எனக்கு ஒரு பொருளை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அப்ப அது என்கிட்ட கூட நானே வந்து பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல அது வந்து என்ன நான் மட்டும் தான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நான் காமிக்கணும் அதை விருப்பப்படல அப்படின்னு சொல்ல, அப்ப எப்படி நான் வந்து உனக்கு சொல்லி தரது, நீ எந்த விஷயமே வந்து என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற, அப்ப எப்படி நான் வந்து உனக்கு சொல்லி தரதுன்னா, அப்புறம் இல்ல என்ன கொஞ்சம் மன்னிச்சிருங்க, அது வந்து என்னால வந்து காமிக்க முடியாது, அது எனக்கு ரொம்ப வந்து முக்கியமான விஷயம், அதனால அதை எனக்கு காமிக்க முடியாது, அது எனக்கு கொஞ்சம் சீக்கிரமான விஷயம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்ல, சரி ஓகே விடு, ஒரு சில பேத்துக்கு ரகசியங்களும் நிறையவே இருக்கும், நானும் வந்து அதை அப்படி எடுத்துக்கிறேன், அது இல்லாம வந்து நீ ரொம்ப டெடிகேட்டடா இருக்க, அதனால வந்து உனக்கு நான் சொல்லி தரேன், ஆனா வந்து நீ தப்பா நினைச்சுக்க போற, உன் மேல ஏதோ கிரேஸ்ல இருக்கிறனால, உன் மேல ரொம்ப வந்து பாசத்துல இருக்கிறனால சொல்லி தரேன்னு மட்டும் நினைச்சுக்காத, ஜஸ்ட் வந்து எனக்கு போர் அடிக்குது அதனால நான் வந்து சொல்லி தரேன் அப்படின்னு அவனு சொல்லிட்டு, அப்போ வந்து அவன் காது வந்து செவக்கிறத நம்ம ஹீரோ வந்து பாத்துறான். இவனுக்கு வந்து பாசம் இருக்குது, பட் ஆனா வெளியே காமிக்க நினைக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ நினைக்கிறான். அண்ட் இதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. சோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி விட்டுருங்க. அண்ட் மறக்காம எல்லாரும் வந்து ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்து ஏறது இல்ல, அந்த சேனல் வந்து ரெக்கமெண்ட் பண்றது இல்லைன்னு நினைக்கிறேன் வீடியோவை. அதனால வந்து நீங்க என்ன பண்றீங்க, ஒரு லைக் வந்து பண்ணி விட்டுருங்க. அப்பதான் வந்து சேனல் வந்து கொஞ்சமாச்சும் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அண்ட் தென் எல்லாருமே பாக்குற ஒவ்வொருத்தர் வந்து லைக் பண்ணிருங்க. அப்புறம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்தேன்னா நான் ஃபுல்லா பார்த்துட்டேன் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்பதான் நீங்க யாரெல்லாம் வந்து ஃபுல்லா பாக்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். சரி நான் வந்து வளம் பேசுறதுல நாம நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம், அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.